செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கம் பாரம்பரிய ஜோதிடர் ஏஎம்பி எம்டி கனகாம்பாள் அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளை நடத்தும் 9வது மாதாந்திர கருத்தரங்கிற்கு தலைமை ஏற்று நடத்தி கொடுத்த சகோதரர் வாஸ்து சக்கரவர்த்தி சரணபவ பரணி பாரதி அவர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்களாக வருகை புரிந்து மிகவும் காலையிலிருந்து ஜோதிட தகவல்களை வாரி வழங்கிய சிறப்பு ஜோதிட வல்லுநர்கள் அனைவருக்கும், இதனை அனைவரும் உங்களுடைய வாழ்க்கையில் வழிகாட்டியாக எடுத்துக்கிட்டு இதை கேட்க வருகை புரிந்த அனைவருக்கும் எனது முதல் கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முதல்ல மகளிர் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு மீட்டிங் நடத்தணும் அப்படின்னு அன்பு சகோதரர் பிரகாஷ் அவர்கள் சொல்லியிருந்தார். அதே போல் மகளிர்கள் எல்லாத்தையுமே அழைச்சி இன்றைக்கி மீட்டிங் நடத்தியிருக்கிற. அப்படி ஏதோ ஒரு காரணத்தினால அவரால் வர முடியல. ஆனால் அவருக்கு இந்த மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா ஒரு விழா எடுத்து சிறப்பாக நடத்துறது, மாதாந்திர கருத்தரங்கம் மாதம் நடத்துறது அப்படிங்கிறது பெரிய விஷயம். அது நல்ல சிறப்பான முறையில் பண்ணிகிட்ருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திட வேண்டும் அம்மானு கவிமணி சொன்னார். அது மாதிரி ஒரு விஷயம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அது பெண்கள் சட்டை தைக்கிறதுலேருந்து சேட்டலைட் அனுப்புகிற வரையிலும் பெண்கள் எல்லா துறையிலும் இப்போ முன்னேறி இருக்கிறாங்க. அப்படிங்கிறப்ப எல்லா விதத்துலேயும் இன்றைக்கி கால் பதிக்காத இடங்கள் கிடையாது. ஒவ்வொரு துறையிலையும் பெண்கள் எல்லாமே முன்னேறிக்கிட்டு இருக்கிறாங்க. அதே சமயத்தில் குடும்பமாக இருந்த குடும்பத்தை வீட்டை ஆள்றதா இருந்தாலும் சரி, நாட்டை ஆள்றதா இருந்தாலும் சரி, பெண்கள் தான் அந்த இடத்துல கண்ணும் கருத்துமாக இருந்து அதை சிறப்பான முறையில் செயல்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்றைக்கி இந்த கருத்தரங்கில் 9வது கருத்தரங்கு அப்படிங்கும்போது பேசலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ்னால டோன் இன்ஃபெக்ஷனால் பேச முடியல, வந்துட்டு மட்டும் போகிறேன் அப்படின்னு தான் சொன்னேன். இல்லைங்க மேடம் 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதில் சின்ன ஒரு ஜோதிட டிப்ஸ் மட்டும் நான் சொல்லிவிட்டு என்னோடது, ஏன்னா அதிக நேரம் என்னால் பேச முடியல. இன்னொரு நாள் கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் உங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒருவருடைய லக்னம் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய பிறப்பு அப்படிங்கிறது நாம் நினச்ச மாதிரியே நாம் இது கிடையாது. நமக்கு இறைவன் கொடுக்கக்கூடியது தான் அந்த பிறப்பு அப்படிங்கிறது. அந்த பிறப்பு லக்னம் ஆகட்டும், லக்னாதிபதி ஆகட்டும் 1, 5, 9 இருந்தது அப்படின்னா நாம் வேலையே செய்ய தேவையில்லை, அதுவாக நடக்கும் எல்லாமே. அதே கேந்திர ஸ்தானங்களில் இருந்ததுன்னா கொஞ்சம் போராடி தான் நமக்கு வெற்றிகளை கொடுக்கும். அதே மறைவு ஸ்தானமாக இருந்தது அப்படின்னா வாழ்க்கையில் எவ்வளோ விதமான கஷ்டங்கள் நஷ்டங்கள் வெளியில் சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களுக்கும் போராடி அதை கஷ்டப்பட்டு தான் அவங்க மீட்டெடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். இதே பார்த்தோம் அப்படின்னா ஆட்சி உச்சம் அப்படிங்கிற மாதிரியானது இருந்தது, நிலைகளில் இருந்தது அப்படின்னா, ஆட்சியாக இருந்துச்சுன்னா பெரிய விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை, லைட்டாக கண் பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல வேலை நடந்துடும். உச்சமாக இருந்தது அப்படின்னா அது எப்படி அப்படின்னா கட்டளையிட்டால் வேலை செய்கிறதுக்கு ஆள் இருப்பாங்க இல்லைங்களா, அது மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளில் இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் நீசமாக இருந்தது, நீசம் பங்கம் ஆயிடுச்சு அப்படின்னா எந்த ஒரு கிரகமும் சரி நம்ம ஜாதகத்தில் நீசம் அடைஞ்சு இருந்தது அப்படின்னா நம்மளுடைய தேடுதல்கள், நம்மளுடைய முயற்சிகள், நம்மளுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே அதை நோக்கி தான் இருக்கும். நம்ம அதில் பெறறதுக்கு உண்டான ஒன்று இல்லைன்னா மட்டும்தான் நம்ம அதை தேடுவோம் இல்லைங்களா. இப்போ வீட்டில் அம்மா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அம்மா எங்கள் வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க, அவங்க மட்டும்தான் இல்லைன்னா ஒன்று அவங்கள தான் நம்ம தேடுவோம். அதே போல் ஒரு ஜாதக கட்டத்தில் எந்த கிரகம் வலு இழந்திருக்குதோ அந்த கிரகத்தினுடைய தன்மைகளுடைய தேடுதல்கள் நமக்கு எப்பயுமே அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் நம்ம நம்மளுடைய எவ்வளோ விஷயங்கள் இருந்தாலும் சரி, என்ன தசா நடந்தாலும் எது இருந்தாலும் சரி, நம்மளுடைய லக்னாதிபதி சிறப்பான முறையில் இருந்தது அப்படின்னா அதை வலுப்படுத்தணும் அப்படின்னாலோ அல்லது அதை நல்லா ஆக்டிவேட் பண்ணாலும் எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு பேரும் புகழ் நல்ல ஒரு அந்தஸ்து எல்லாமே நமக்கு கிடைக்கும். அந்த லக்னாதிபதி அவரை நம்ம அந்த கிரகங்களையும் அதனுடைய அதிதேவதையையும் நம்ம வழிபட்டுக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல சிறப்பான ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தன வருமானங்கள் பெருகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு எளிய பரிகாரம் தான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெள்ளிக்கிழமையானா நல்ல
வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மகாலட்சுமி வழிபாடுகள் நீங்கள் மேற்கொள்ளும் போதும் அதே மாதிரி ஒரு வெத்தலை, ஒரு பாக்கு, ஒரு ரூபாய் காயின் இதை உங்களுடைய பர்ஸில் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா தன வருமானங்கள் வந்து எதுக்குமே குறையிருக்காது. ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இன்கம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். நமது இந்த விழாவை சிறப்பாக நடத்துறதுக்கு எல்லா விதத்துக்கும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மிஸ்ஸஸ் பிரகாஷ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றேன். அவர்களுக்கு நமது தேசிய மகளிர் ஜோதிட கூட்டமைப்பின் சார்பாக ஒரு சிறிய பரிசு, மகளிர் தின விழாவை முன்னிட்டு மகளிர்கள் மென்மேலும் நல்லா வளரணும், எல்லா இதுக்கும் சிறப்பான முறையில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுக்கு என்னோடது ஒரு சின்ன நினைவு பரிசு. எந்த ஒரு இடத்துலையே இருந்தாலும் ஒரு ஆண் அந்த இடத்துல செய்கிறான்னா அந்த பெண் வந்து ஒரு உறுதுணையாக ஒரு ஒரு அதாவது நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில் எல்லா விதத்துலேயும் ஊக்கம் கொடுத்து செயல்பட்டால் தான் அந்த ஆண் அந்த இடத்துல செயல்படுவாங்க. இல்லை அப்படின்னா அங்கே வீட்டில் வந்து ஒரு ஃபோர்ஸ் பண்ணி எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் கண்டிப்பாக யாருனாலையுமே செய்ய முடியாது. அப்படிங்கிறப்ப ஒவ்வொரு ஆணுக்கு பின்னாடி ஒரு பெண் இருப்பது போல் ஒவ்வொரு பெண்ணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு ஆண் அதே போல் இருக்கிறாங்க. சகோதரனாகவோ, கணவனாகவோ, தந்தையாகவோ, மகனாகவோ, இது மாதிரி எல்லா உறவுகள்லையும் நண்பர்களாகவும் நமக்கு வந்து நிறைஞ்சிருக்கிறாங்கன்னு இந்த தருணத்தில் சொல்லிட்டு இந்த வாய்ப்பை வழங்கிய ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளைக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். செந்தூரான் ஜோதிட அறக்கட்டளையின் 9வது மாதாந்திர ஜோதிட கருத்தரங்கத்திற்கு கனகாம்பாள் அம்மா அவர்கள் மிகவும் சிறப்பாக உரையாற்றினாங்க. அவங்களுக்கு இப்பொழுது மரியாதை செய்யப்படுகிறது. கனிமொழி அம்மா மூலியமாக